செல்லம்மா சீரியல்ல சித்து செல்லம்மாவோட காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் அன்னைக்கு பிரச்சனை பண்ணணும்னு வீட்டுக்கு வந்த மேகா ஜானகி கிட்ட, அத்தை நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க நியாயமா பாத்தீங்கன்னா சித்து எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவனோட குழந்தைய நான் தான் சுமந்துட்டு இருக்கேன். எங்க 2 பேருக்கு மட்டும் கல்யாணம் நடக்கலன்னா அவங்க குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க. இதை கேட்ட சித்தார்த்தும் ஆர்த்தியும் கோவப்பட்டு மேகாவை பிடிச்சி வெளியே தள்ளுறப்போ செல்லம்மா அவங்க 2 பேரும் தடுத்து நிறுத்தி, நீங்க ஒன்னும் மேகாவை பண்ண வேணாம், கோவப்படுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அவ போய் சொல்றான்னு எல்லாருக்கும் தெரியும். சொல்ற பேச்செல்லாம் யாரும் கேட்க வேணாம். நம்ம யாரும் ஒன்னும் அவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அமைதிப்படுத்துறாங்க. அடுத்தது என்ன ஐடியா பண்ணலாம்னு யோசிச்சு இருந்த மேகா உடனே அவங்க அப்பா சரவணனை பார்க்கணும்னு அவர் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சரவணன் கிட்ட சொல்றாங்க. மேகா சொன்னதை கேட்ட சரவணனும், மேகா இதுக்கு மேல இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது. நீ என்ன பண்ணு, முதல் வேலையா சித்தார்த் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், உனக்கு என்னென்ன பண்ணிருக்கான்னு எல்லார்கிட்டையும் நிரூபிக்கணும். அதுக்கு நான் சொல்றபடி நீ கேளு. மீடியா சேனல்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சித்தார்த் பத்தின விஷயத்த மீடியா முன்னாடி சொல்லிடு. நியூஸ்ல போட்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா சித்தார்த்தும் மகேந்திரன் குடும்ப ஆளுங்களும் பயந்துருவாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம உன்னையே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு ஐடியா கொடுக்குறாரு. கேட்டு மேகாவும் அதே மாதிரி பண்றேன்னு வீட்டுக்கு மீடியா ஆளுங்க எல்லாரும் வர வச்சிடறாங்க. மீடியா ஆளுங்க முன்னாடி கண்ணீர் விட்டு அழுது, சித்தார்த் என்னோட கர்ப்பத்துக்கு காரணம், பார்ல போதையில இருந்த என்ன சித்தார்த் தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தான், சுயநிலைவு இல்லாதனால அந்த அரை மணி நேரத்தை பயன்படுத்தி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதுக்கான ப்ரூஃப் தான் அந்த வீடியோ பாருங்கன்னு எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. இதை பார்த்த மீடியா ஆளுங்களும், மேகா நீங்க சொல்றது உண்மைனா இந்த விஷயத்த நாங்க டிவியில டெலிகாஸ்ட் பண்றோம், பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்னா நாங்க என்ன வேணா பண்ணுவோம்னு மேகா கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்கி டிவியில நியூஸா போட ஏற்பாடு செய்யறாங்க. மரகதமும் மேகா டிவி ஆளுங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கியே, உன் வாழ்க்கை தான் பாதிக்கும், உனக்கு பரவாயில்லையான்னு கேட்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல பாட்டி, தப்பு பண்ணது சித்தார்த் தான். நியூஸை போட்டு மகேந்திரன் கூனி குறுகி வேற வழி இல்லாம சித்தார்த்தை என் கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நடத்தி காட்டுறேன் பாருங்கிறாங்க. செல்லம்மா தனியா அந்த சித்தார்த் கிட்ட, சார் நீங்க அந்த மேகா மேல ரொம்ப கோவமா இருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும், நீங்க வாய் வார்த்தையா அவளை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொன்னா கூட உங்க மேல நம்பிக்கை வரல, அதனால என் கையில சத்தியம் பண்ணி சொல்லுங்க மேகா ஒன்னும் பண்ண மாட்டேன்னு, அப்பதான் நான் அவங்க நம்புவேன்னு சொல்ல, சித்தார்த்தம் அவ்வளவுதானே செல்லம்மா, சத்தியமா நான் மேகா ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் செல்லம்மா சொன்ன மாதிரியே சத்தியம் பண்றாரு. இதான் நீ இப்ப சொல்ல நடந்தது.